ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோயிமாரி சேனல். இன்றைக்கி சேலட் தான் செய்ய போகிறோம். அடிக்கிற வெயிலில் வெள்ளரிக்காய் வச்சு சேலட் செய்யலாம் வாங்க. பாருங்கள், 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவி பொடியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், பொடியாக கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணாலும் அப்படி கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் போட்டுடலாம். மல்லித்தலை, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர், நம்மளுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் இது கூட கேரட்டு துருவல் போட்டுக்கலாங்க, குடமிளகா அதுவும் போட்டுக்கலாம். பச்சைப்பயிர் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. இது வெயிலுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்குலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். காலையில் காஃபி டீ குடிக்காமல் கூடி இந்த சேலட் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாங்க இதையே. பாருங்கள், சூப்பரான சேலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயிமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.